வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 2.4 ஓகேங்களா, 10th மேக்ஸ் சாப்டர் 2ல எக்ஸசைஸ் நம்பர் 2.4ல ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சம், ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க? 8, 24, 72. இதே மாதிரி மொத்தம் 3 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸில் இந்த ரெண்டுக்கு இடையில என்னென்ன டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னாலே அடுத்த டேர்ம் நம்மளாவே ஜென்ரேட் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டுக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 + 16 24 அப்படின்ற வரும். ஸோ 24லேருந்து இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 இங்கே இருந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு இடையில 16 இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? டிவிஷன் அப்படின்றது ரெண்டு இடையில உள்ள சப்ட்ராக்ஷன் கிடையாது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னா 8 பார்த்தீங்க 24க்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா 8 × 3 24 ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 24 × 3 72 ஓகேங்களா? ஸோ அப்போ 24 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 72. அப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்குது, இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டேர்மு 72 × 3 போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வருது? 216 வரும். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் 216 × 3 648 ஓகேங்களா? ஓகே கரெக்ட். நெக்ஸ்ட்டு 648 × 3 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4491 ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸு. 3216 648 1944. ஸோ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் அப்படின்றது இதுதான் ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள், எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 தான். ஸோ அதாவது ப்ரீவியஸ் டேர்மை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் அந்த டேர்ம் கிடைக்கும். ஸோ அதே தான் இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நெக்ஸ்ட் டேர்ம். ஸோ இன்ட்டு 3 இது, இன்ட்டு 3 இது ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிவிஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 5, 1, -3 ஓகேங்களா? ஸோ இதில் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா 5லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 1 கிடைக்குது ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா டேர்ம் 1 ஃபஸ்ட்டு வந்து டேர்ம் 1 ஓகேங்களா? A1 அப்படின்னு எடுத்துக்குவோம். செகண்ட் டேர்மை A2 1 ஓகேங்களா? தேர்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா A3 -3 ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா A2லேருந்து தான் A1 ஓகேங்களா? ஏன்னா A1லேருந்து நெக்ஸ்ட் A2 போயிருக்குது. அப்போ இதுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்கணும்னா இதுலேருந்து தான் இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா? என்ன வருது? போட்டே பார்த்துடலாமா? 1 - 5 ஸோ -4 வருது ஓகேங்களா? ஸோ அப்போ இதே இது A3 - A2 போட்டிங்கன்னா -3 -1 ரெண்டுமே மைனஸ்ன்றப்ப ஆட் பண்ணலாம் -1. ஸோ அப்போ ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா -4. அப்போ A3 இது அப்படின்னா A4 ஃபோர்த் டேர்ம் என்ன வரும்? இதில் இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணணும் ஓகேங்களா? ஸோ அப்போ -3 -4 என்ன வரும்? -7 ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேர்ம் A5. ஸோ A3 A4ன்றது -7. இதில் இருந்து -4 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் -11. நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து டேர்மு -11 -4 போட்டு பார்த்தீங்கன்னா -15. ஸோ அப்போ நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்க நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் அப்படின்றது இதுதான் ஓகேங்களா? -7, -11, -15 இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் ஓகேங்களா? தேர்டு டேர்மு தேர்டு டிவிஷன். ஸோ 1/4, 2/9, 3/16 ஓகேங்களா? ஸோ A1 வந்து 1/4, A2 வந்து 2/9, A3 வந்து 3/16 ஓகேங்களா? அப்போ A4 என்ன இருக்கும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்போ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக 4 அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 4, 9, 16 இதெல்லாம் என்னது ஸ்கொயர் நம்பர் தான். 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர். அதாவது மேலே 1 இருக்கும்போது கீழே 2 ஸ்கொயர் வருது, மேலே 2 இருக்கும்போது கீழே 3 ஸ்கொயர் வருது, மேலே 3 இருக்கும்போது கீழே 4 ஸ்கொயர் வருது ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே 4 இருக்கும்போது இங்கே என்ன வரும்? 5 ஸ்கொயர் அப்படின்னு வரும் 25 ஓகேங்களா? ஸோ A5ன்றப்ப முதல் இதை எழுதிடுறேன். 4, 5, 6 மேலே நியூமரேட்டர். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 4ன்றப்ப 5 ஸ்கொயர், 5ன்றப்ப 6 ஸ்கொயர் 36, 6ன்றப்ப 7 ஸ்கொயர் 49 ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும்.
3 டேர்ம் ஃபஸ்ட்டு 3 டேர்ம் குடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த 3 டேர்முக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது? டிஃபரன்ஸ் என்ன இருக்குது? அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3 டேர்மும் நம்மளால அழகா எழுத முடியும். ஓகேங்களா? சில இடங்கள்ல அ ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். சில இடங்கள்ல மல்டிபிள் பண்ணிக்கிட்டு இருக்க மாரி இருக்கும். சில இடங்கள்ல இந்த மாரி ஸ்கொயர போட்டுக்கிட்டே வர மாரி இருக்கும். ஸோ, எல்லா விதத்துலயும் நம்ம யோசிக்க கத்துக்கணும். ஸோ, இவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு சம்மு. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்க போறது exercise number 2.4ல செகண்ட் சம் தான். Find the first 4 terms of the sequences whose nth terms are given by. ஸோ an குடுத்துட்டாங்க. அதாவது nth term அப்படின்னா இது n இருக்கிறது ஏதோ ஒரு term அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 4 term கேட்குறாங்க. ஸோ அப்போ n = 1ன்னு போட்டோம்னா ஃபர்ஸ்ட் term கிடைக்கும். n = 2ன்னு போட்டால் செகண்ட் term கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் 4 terms நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து கிவன் எடுத்துட்டேன். an = n³ - 2. ஸோ அப்போ n = 1 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது a1 ஃபர்ஸ்ட் டேர்ம் 1³ - 2 1 - 2 -1 ஓகேங்களா? n = 2 அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது a2. ஸோ 1² - 2 இப்பயும் சரி a2 n = 2ன்னு போட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ 2² - 2 4 - 2 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் n = 3 அப்படின்னு போட்டு பார்க்கும்போது a3 ஓகேங்களா? தேர்ட் டேர்ம் கிடைக்குது. ஸோ nக்கு பதிலாக நான் 3யை போடுறேன் 3² ஓகேங்களா? இதுதான் காமன் டேர்ம் சொல்லுவோம் an அப்படின்றது. ஸோ ஒன்றுக்கு nக்கு போடுறோம் a1 a2 a3. இப்போ 3² - 2 3² அப்படின்னா 9 9 - 2 7. நெக்ஸ்ட்டு n = 4 அப்படின்னு போட்டு பார்க்கும்போது a4 ஃபோர்த் டேர்ம் கிடைக்குது. nக்கு பதிலாக 4 சாரி இங்கே கியூப் இருக்குது. ஸோ 1³ போட்டோம். அதே மாதிரி இங்கே 2³ அப்படின்னு போட போகிறோம். ஸோ 2³ = 8 8 - 2 6 ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு a3 அப்படின்றப்ப 3³ n³ அப்படின்றப்ப 3³ ஓகேங்களா? 3³ அப்படின்னா 3 × 3 × 3 27 - 2 25 ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு a4 அப்படின்றப்ப n³ வந்து 4³ - 2. ஸோ 4 × 4 × 4 அதாவது 64 - 2 62 அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா? ஸோ அவங்க கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் தான். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஸோ a1 வந்து -1 a2 வந்து 6 a3 25 a4 வந்து 62 இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு டிவிஷன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். an = -1 ஹோல் பவர் n + 1 n × n+1. ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டிவிஷன். ஸோ an போட்டாச்சு. n = 1ன்னு போடும்போது a1 = -1 nக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 1 + 1 என்ன வரும்? 2. ஸோ nக்கு பதிலாக 1 1 + 1 ஸோ என்ன வரும்? -1 ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? +1 ஓகேங்களா? ஸோ மைனஸை ஈவன் டேர்ம் பவரில் ஈவன் டேர்ம் இருந்துச்சு மைனஸ்க்கு பவரில் ஈவன் டேர்ம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பாசிட்டிவ் தான் ஓகேங்களா? இன்னொரு சொல்கிறேன். நெகட்டிவ்க்கு பவரில் ஈவன் டேர்ம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட் என்னவா வரும்? பாசிட்டிவாக தான் வரும் ஓகேங்களா? 2 4 6 8 எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 × 1 1 1 × 1 + 1 2. ஸோ 1 × 2 2 ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு n = 2 அப்படின்னு போட்டு பார்க்கும்போது nக்கு பதிலாக 2 போட்டேன். -1 nக்கு பதிலாக 2 + 1 3 ஓகேங்களா? ஸோ nக்கு பதிலாக 2 இங்கே n = 2 2 + 1 3. ஸோ -1 ஹோல் பவர் 3 நான் ஏற்கனவே சொன்னேன். நெகட்டிவ் டேர்மில் பவரில் ஈவன் டேர்ம் இருந்தால் தான் பாசிட்டிவ். ஆட் டேர்ம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மைனஸ் தான் ஓகேங்களா? ஸோ -1ன்னு போட்டாலும் சரி இல்லை வெறும் மைனஸ்ன்னு போட்டாலும் சரி. நெக்ஸ்ட்டு 2 × 3 6 ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் -6. அடுத்தது n = 3 அப்படின்னு போட்டு பாருங்க. a3 = -1 ஹோல் பவர் 3 + 1 4. ஸோ இங்கே வந்து 3ன்றப்ப n = 3 நெக்ஸ்ட்டு 3 + 1 4. ஸோ -1 ஹோல் பவர் 4ன்றப்ப கண்டிப்பாக இது பாசிட்டிவ் ஆயிரும். 3 × 4 12. நெக்ஸ்ட்டு n = 4ன்னு போடுறேன். a4 வந்து -1 ஹோல் பவர் 5 nக்கு பதிலாக 4 நெக்ஸ்ட்டு 4 + 1 5. ஸோ -1 ஆட் டேர்ம் இருக்குது பவரில். அப்போ கண்டிப்பாக ஆன்சர் மைனஸ் தான். அடுத்தது 4 5s are 20. ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் ஓகேங்களா? ஸோ இது டிவிஷன் 2. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிவிஷன் 3. ஸோ தேர்டு டிவிஷன் பார்ப்போம்.
தேர்ட் டிவிஷன் an equal to 2n square minus 6. ஸோ n equal to 1ன்னு போடும்போது a1 equal to 2 into 1 square minus 6. 2 1 square 1 தான் 2 1s are 2. 2 minus 6 minus 4. n equal to 2 அப்படின்னு போடும்போது a2 equal to 2 into 2 square. ஓகேங்களா, 2 பவரில் ஸ்கொயரு. ஸோ 2 into 2 square 4 minus 6. 2 4s are 8. 8 minus 6 2. நெக்ஸ்ட் n equal to 3 அப்படின்னும்போது a3 2 into n-க்கு பதிலாக 3 ஸ்கொயர், இதுதான் காமன் டேர்மு, minus 6. ஸோ 2 into 3 square 9 minus 6. 2 9s are 18. 18 minus 6 12. நெக்ஸ்ட் n equal to 4 அப்படின்றப்ப a4 equal to 2 into 4 square minus 6. ஸோ 2 into 4 squareன்றப்ப 16 minus 6. 2 16s are 32. 32 minus 6 26. ஓகேங்களா. ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்கக்கூடிய டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 டேர்ம் 4 ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் வந்து -4, 2, 12, 26. ஓகேங்களா.